ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். ரோட் சைட் சூப் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங் போனாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, எல்லாருமே இந்த சூப் வாங்கி சாப்பிடாம இருக்க மாட்டோம். அந்த சூப்போட டேஸ்ட்டை எப்படி நம்ம வீட்டிலே கொண்டு வந்து நம்ம பசங்களையும் சாப்பிட வைக்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப எளிமையாக செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஊற்றிக்கோங்க. பட்டர் பிடிக்காட்டி கீ இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம். சூப்னா காய்கறியை கொண்டு போய் அதில் நம்ம அதிகமாக கொட்டினோம்னா நம்ம பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் அளவாக சேருங்க. அதே சமயம் சத்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி காய்கறியை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்க்குறோம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி. இந்த சூப் பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் ஊற்றினா 4லேருந்து 5 பேர் வரைக்கும் குடிக்கலாம். நான் இன்றைக்கி 2 காய் எடுத்திருக்கேன். ஒரு காய் ஸ்வீட் கார்னும் எடுத்திருக்கேன். கேரட்டை ஒரு கேரட்டை அப்படியே குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸ்வீட் கார்ன் வேக வைக்காமல் இருக்கதா அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் விருப்பம் இருந்தால் பீன்ஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர், எல்லாமே 1, 2 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சேருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டை நல்லா தட்டி, பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாம், பூண்டு இந்த மாதிரி தட்டி மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப் குவான்டிட்டிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சுமார் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறேன். சாட் மசாலா இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது இதை விசில் விடுவோம். அந்த கேப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விசில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா வெந்திருக்கும். வெந்து போனதை ஒரு குண்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இல்லைனா மேஷர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா இன்னும் அந்த கேரட், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். ஏன் இதில் நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன்னா, பசங்க எல்லாத்துக்குமே ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நம்ம சேர்க்குறப்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுருந்தது இதில் சேர்த்தோன்னா திக்னஸ் வரும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இனிமேல் ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக ஹீட் மட்டும்தான் பண்ண போகிறோம். இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி கூட போட்டுக்கலாம். இப்போது ரொம்பவே இனிமேல் இதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சத்து போயிடும். இந்த மாதிரி நுர கூட்டி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ கடையில் செய்கிற அதே மெத்தட் மாதிரி தான். லாஸ்ட்டாக நம்ம சூப் ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக அது மேலே மிளகுத்தூள், இந்த மாதிரி கார்ன் சிப்ஸ் வறுத்தது இருந்துச்சுன்னா மேலே போட்டிங்கன்னா பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வீட்டிலே செய்கிற சூப்பை விருப்பமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் இனிமேல் கடை சூப்பை கேட்கவே மாட்டாங்க. வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி எந்த காய்கறி வேணாலும் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.